எடுத்துக்கிட்டு எல்லாம் நெகவ்ல வந்து அது ஒரு டெசர்ட்டுங்கிறதுனால நிறைய அனிமல்ஸ் இருக்கும், டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போய் நீ கொடுத்தியே, எதுக்குடா கொடுக்குற, அவன் உனக்கு ஹெல்ப்பே பண்ண போகிறது இல்லைடா அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹீஸ் டெல்லிங் ஹிஸ் சைல்ட், அதுவும் என்னது ப்ராஃபஸியாக சொல்கிறாரு, see it has not happened yet, it is going to happen, and the Lord is saying you will go like this and you will go and try to ask Egypt and they won't help you அப்படிங்கிறார். அது வந்து உன்னோட ஷேமாக மாறும், அது வந்து உனக்கு டிஸ்கிரேஸாக கேவலமாக இருக்கும், உன்னை வந்து அசிங்கப்படுத்தும், நீ ஏன் அங்கே போகிற, நீ உனக்கு ஐயோ அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தில் நீங்கள் கீழே படித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இது எல்லாமே உனக்கு விரோதமான ஒரு விட்னஸாக நான் எழுதி வைக்கிறேன் ஜெனரேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்ம தான் அந்த ஜெனரேஷன்ஸு, புரியுதா? ஜெனரேஷன்ஸ்க்கு நான் எழுதி வைக்கிறேன், நான் இப்போவே சொல்லிட்டேன் கேட்டுக்கோ, நீ வந்து நான் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு நீ வந்து உலகத்தை தேடி போகிற இல்லையா, அதனால் அந்த உலகம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறாரு. இதுதான் நம்ம கடைசி நாட்களில் சர்ச் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரொம்ப சிம்பிளான சத்தியம். ஆனால் அதே டைமில் இட்ஸ் அ வெரி டீப் ட்ரூத். It's a very, very deep truth, because most of the problems that we are battling today are not what we think. நம்ம நினச்சிக்கிறோம் those are because of natural causes அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாலே சொல்லணும்னா even the nature is subject to spiritual problems. வசனத்தில் இருக்கா, நான் சொல்லலை இது. The moment Adam and Eve disobeyed God and fell short of God's glory, even the nature started suffering. அதனால தான் இன்றைக்கி வந்து earth is subject to a lot of abuse. நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவர் நேச்சரில் அவ்வளோ கொடுத்துருக்காரு, பட் man is bringing synthetic stuff and all the factories and என்ன இன்னும் சொல்லப்போனால் இந்த அமெரிக்காவில் மாடு ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீஃபை அதிகரிச்சிட்டாங்கன்னா அந்த பீஃப்னாலேயே ஓசோன் லேயரில் ப்ராப்ளமா. நீங்கள் பார்த்துக்கோங்க, மேன் ஹேஸ் ஓவர்டன் டூ மெனி திங்ஸ் அண்ட் இஸ் brought abuse on earth. There is abuse everywhere on this earth, and every problem we face. நான் நினச்சிப்போம், இது ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியும்? We'll be thinking, what happened because of the climate? How can it be a spiritual problem? See, எனக்கு வந்து climate changeக்கு எனக்கு சைனஸ் பிரச்சனை கொடுக்குது. Is that a spiritual problem? அப்படி கேட்டிங்கன்னா, yes, it's a spiritual problem. Sinus is a spiritual problem. Do I have sinus? Yes, I do. Do I know if it's a spiritual problem? Yes, I know it's a spiritual problem. There are so many things we are handling in life that are all spiritually connected. Actually, everything is spiritually connected. But how we respond to that knowledge matters. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ்ன்னு தெரியாது. ஸோ they live with it, they find solutions. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐலாம் அதுக்கு தான் ஒரு சொல்யூஷனு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அவன் நைட்டும் பகலுமா வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஏஐயை கண்டுபிடிச்சதுனால மனுஷனோட மூளைக்கு வேலை எல்லாம் போயிடுது. See, everything has physical solution that itself is backfiring. நீங்கள் வந்து மனுஷனுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஆன்டிபயோட்டிக்கே வந்து it has backfired. So whatever we do without God in the equation, when we take God out of the equation and we go behind physical solutions, that backfires. You go to people for help, you seek love and care, and for some time people are good to you. There are a few people who are really good. அவங்க ரொம்ப நேசிப்பாங்க, நேசிக்க நம்மளுக்கு இன்னும் நிறைய பாண்ட் வரும். ஆனால் பாண்ட் நிறைய ஆகிற நேரத்தில் something will happen, it will backfire. ஏன்னா because we chose something else over a spiritual problem that we are facing. The spiritual problem is the fact that we have to be intimate with the Lord alone. அவரோட இருக்கிறதுக்கு பதிலாக we are trying to get closer and intimate with someone else. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஸ்பௌசஸோட பின்ன இருக்கக்கூடாது அப்படின்னு. இருக்கணும், பட் நாட்
தட் ஆல்சோ நான் சொல்கிறேன், என்னோட ஸ்பௌஸோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட நான் என் தேவனுக்கு மூலமாக என் தேவன் மூலமாக நான் வரலைன்னா ஐ வில் பிகம் அ வெரி பிக் பெயின் டு மை ஹஸ்பண்ட். அவர் மூலமாக நான் அப்ரோச் பண்ணலன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஐ வில் பி அ பெயின். அண்ட் இஃப் ஹீ டசன்ட் அப்ரோச் மீ த்ரூ காட் then he will become a pain to me and I will become a pain to him. அங்கே வந்து that's why marriages fail. The main reason why marriages fail is because marriages are not built on Christ as the foundation. Instead it's built on human understanding. Human understandingல நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஏய் பொம்பளை அடக்கி வைடா, அவளை வைக்க வேண்டிய இடத்துல வை, அப்போ தான் உருப்படும் அப்படின்வாங்க. இப்போ வந்து பொம்பளைங்க இப்போது ஃபெமினிஸ்ட் எந்திரிக்கிறாங்க. அவன் டே ஆம்பளை அப்படி தான் பண்ணுவான், அப்படி பண்ணுவான், நீ தனியாக நிற்க கற்றுக்கணும், ஒருத்தன் உன்னை வந்து நல்லா ட்ரீட் பண்ணலாம், உன்னை டிவோர்ஸ் பண்ணுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஃபெமினிஸ்ட் உலகம் அது. ஸோ த வேர்ல்ட் இஸ் கண்டினியூஸ்லி ஃபைண்டிங் ஃபிசிக்கல் ஆன்சர்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஆம்பளை வந்து ஷாவனிஸ்ட் வேலை பார்க்குறான், மேல் ஷாவனிஸ்ட்டு, ரொம்ப ஆம்பளைங்கிற திமிரு கெத்தை காமிச்சிக்கிட்டு மீசி முறுக்கின்னு திமிரு காட்டுறான் அப்படின்னா இட் இஸ் நாட் அ வேர்ல்ட்லி இஷ்யூ, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். நம்ம இந்தியா மேலே இருக்கிற பிரின்சிபாலிட்டி அது. there is a principality controlling our nation that is causing men to behave that way. So what is the answer? Speak against those forces. நம்ம வந்து ஆண்டரோட பிள்ளைகளாக இருந்துச்சோன்னா எல்லாம் சரியாயிடும், சர்ச் சரியாகணும், அந்த சொல்யூஷனை விட்டாச்சு. இன்னும் டீப்பாக போனோன்னா நம்ம இந்த வார் நடக்கிறதே வந்துட்டு இட்ஸ் அ ஃபிசிக்கல் ரியாக்ஷன் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். ஆண்டரே முன்னால் சொல்லிட்டாரு, இஸ்மேல் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு தான் இருப்பான்னு. ஓகேவா? இப்போ இஸ்மேல் பவருக்கு வரக்கூடாதுன்னா ஐசக் பவருக்கு வரணும். ஐசக் யார்? கவர்னண்ட்டில் இருக்கிறவன், உடன்படிக்கையின் பிள்ளை. உடன்படிக்கையின் பிள்ளை தான் நம்பலாம். சர்ச் எந்திரிச்சா போதும், ஈரான் இஷ்யூஸ் கூட சரியாகும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? ஈரானில் இருக்கிற அன்பிலீவர்ஸை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, ஈரானில் இருக்கிற தேவன் அறியாத ஜனங்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து தேவன் அறியாமல் சாவுறாங்க யோசிச்சு பாருங்க. How many people are dying among the US soldiers who do not know God? How many soldiers among the Israelites are dying without knowing the true and the living God? இதுக்கு எல்லாமே பதில் கொடுக்க தான் செய்யணும். All the physical reaction to spiritual problems are backfiring. So it is time, sisters. There's only one thought that I want to drive into the hearts of people today. ஒன்னே ஒன்று தான். I want all of us to look at all the issues that we face from spiritual perspective. இப்போது என் பையன் வந்து என்கிட்ட எதிர்த்து பேசுகிறான், திமிரு காட்டுறான், அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறான் அப்படின்னா உடனே திருட்டு பையன், இப்போ திருட்டு தான், இப்படி தான் இருப்பான் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக let's look at it from a spiritual perspective and see that the child is influenced by demons that are causing the child to act that way. So what can I do as a parent who knows Jesus, a parent who can see what is wrong with my child? I can lay my hands over the child and speak against the demon. I can sit with the child and tell him what is wrong with him. I can read the Bible to him. I can make him learn the ways of God. இதுதான் நான் செய்யணும். அதுக்கு பதில் ஐயோ என் பிள்ளை நான் ஏமாத்தினே இருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பயந்து போய் தோஞ்சு போய் போகக்கூடாது. Because that is a physical reaction to a spiritual problem. So I challenge you sisters, நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ, ஓகே, ஃபேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம், will face either good or bad, good or bad. Let's look at those things from spiritual perspective. உங்களுக்கு இது ரெடியாக தெரியல, அப்படியே பார்த்த உடனே இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல அப்படின்னா வசனத்தில் போய் தேடுங்க. Try to get clues from the Bible. I'll tell you, Google helps. வசனத்தை திருப்பினீங்கன்னா ஆண்டவர் அங்கேருந்து ஏதாவது பேசுவார். Or ask the Holy Spirit, He will give you an idea. ஆனால் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஆண்டர்கிட்ட தட்டுனா திறப்பார், கேட்டால் சொல்லுவார். அவர் சொல்லியிருக்காரு, ask and it will be given, seek and you shall find it, knock and the door will be open to you. அவரோட வார்த்தையை மாற்றவே மாட்டார். ஓகேவா?
So let's pray. Lord Jesus, ஆண்டவரே, I pray for my sisters, Lord. Oh Father, I pray that my sisters will seek counsel from you for every situation, Lord. நாங்கள் வந்து நினச்சிக்கலாம், இந்த பிரச்சனை தானே, இப்போ இதுக்கு என்ன, இப்போ இது என்ன